ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம வயது சார்ந்த கணக்குக்கு தான் பார்க்குறோம். சரிங்களா? ஏற்கனவே ஒரு கணக்கு போட்டிருக்கேன். இது 2வது கணக்கு. சரிங்களா? இப்போ தேன்மொழியின் தற்போதைய வயது முரளியின் வயதை விட 5 ஆண்டுகள் அதிகம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ முரளியின் வயதை விட 5 ஆண்டுகள் அதிகம்னா தேன்மொழி தான் பெரியவங்க. முரளி வந்து என்னது? சின்னவங்க. அப்போ முரளியின் வயதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் முரளியினுடைய வயது எழுதுறோம். சரிங்களா? முரளியினுடைய வயது என்ன வச்சுக்கிறோம்? எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ தேன்மொழியினுடைய வயது எவ்வளவு இருக்கும்? முரளியின் வயதை விட 5 ஆண்டுகள் அதிகம். சரிங்களா? அப்ப தேன்மொழின்னு போட்டு முரளியின் வயதை விட 5 ஆண்டுகள் அதிகம்னா எக்ஸ் பிளஸ் 5. சரிங்களா? எழுதிட்டோம். இதோட 5 ஆண்டுகள் அதிகம், அதனால பிளஸ் 5 போட்டோம். சரி, அடுத்தது 5 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டோம். 5 ஆண்டுகளுக்கு முன்னுன்னா இப்ப இதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு பார்க்கணும். முரளியோட வயசு இப்போ எக்ஸ். 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும்? எக்ஸ் மைனஸ் 5. சரிங்களா? 5 வருஷத்துக்கு முன்னாடினா 5 வருஷத்தை கழிச்சிருங்க. எக்ஸ்ல இருந்து 5 வருஷத்தை கழிச்சிருங்க. சரி, தேன்மொழியினுடைய வயது எவ்வளவு? இப்போ எக்ஸ் பிளஸ் 5. இப்போ பர்சன்ட்ல எக்ஸ் பிளஸ் 5. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும்? எக்ஸா வந்திருக்கும். சரிங்களா? எக்ஸ் பிளஸ் 5ல இருந்து 5 கழிச்சிருங்க. அப்ப என்ன வரும்? எக்ஸா வந்துடும். சரிங்களா? சரி, இது இப்போ இது வந்து 5 வருடங்களுக்கு முன். சரிங்களா? சரி, 5 வருடங்களுக்கு முன் இது. சரிங்களா? இது வந்து என்னது? தற்போது. இது தற்போதைய வயது. இது 5 வருடங்களுக்கு முன். சரி, எழுதிட்டோம். இப்ப 5 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு முன் என்னன்னு எழுதிட்டோம். அவங்க வயசு, முரளியோட வயசும் தேன்மொழியோட வயசும் எழுதிட்டோம். சரிங்களா? தேன்மொழிக்கும் முரளிக்கும் இடையே இருந்த வயது விகிதம் கொடுத்துருவாங்க 3:2. தேன்மொழிக்கு என்ன வயது விகிதம்? 3. முரளிக்கு என்ன வயது விகிதம்? 2. சரிங்களா? 3:2 கொடுத்தாங்க. அப்ப தேன்மொழி முரளி 2 எழுதுங்க. இப்ப தேன்மொழியோட வயது என்ன? ஃபர்ஸ்ட் பாருங்க, தேன்மொழியோட வயது என்னது? 5 ஆண்டுகளுக்கு முன் எக்ஸ். எக்ஸ் எழுதிட்டீங்க, தேன்மொழியோட வயசு. அடுத்தது என்ன எழுதணும்? முரளியோட வயது எழுதணும். முரளியோட வயது என்னது? முரளியோட வயது எக்ஸ் மைனஸ் 5 எழுதிட்டீங்க. ஈக்குவல் டு, சரிங்களா? எழுதிட்டீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேஷியோ இருக்குது? 3:2 ரேஷியோ இருக்குது. அப்போ 3:2. ஓகேங்களா? சரி, இப்போ இது நம்மளுக்கே தெரியும். கடைக்கோடி எண்களின் பெருக்கல் பலனானது இடையில் இருக்கும் எண்களின் பெருக்கல் பலனுக்கு சமம். இதுக்கு மேல சமம் ஈஸி தான். சரிங்களா? எழுதிடலாங்களா? சரி, எக்ஸையும் 2யும் பெருக்கணும், என்ன வரும்? 2x. சரிங்களா? அடுத்தது 3 × x - 5 அது எழுதுங்க. ஈக்குவல் டு 3 × x - 5. ஓகேங்களா? 3 × x - 5 கண்டிப்பா x - 5க்கு பிராக்கெட் போடணும். சரி, இந்த 3 உள்ள பெருங்க. 3 × x என்ன வரும்? 3x. ஒரு 3 × 5 15 -15 வரும். நடுவில் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது, அதனால -15. இங்க என்ன இருக்குது? 2x. ஓகேங்களா? சரி, இந்த பிளஸ் 3x இந்த சைடு கொண்டு வாங்க. ஏற்கனவே 2x இருக்குங்களா? 2x அப்படியே எழுதிங்க. பிளஸ் 3x இந்த சைடு வந்துச்சுன்னா -3x வரும். -3x ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? -15. ஓகேங்களா? 3x தான் எடுத்து வந்திருக்கேன். நீங்க 2x கூட அந்த சைடு எடுத்து போயிட்டு -15 இந்த பக்கம் எடுத்து வந்துடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, 2x - 3x என்ன வரும்? -x ஈக்குவல் டு -15. மைனஸ் கேன்சல் பண்ணிடுங்க. அப்ப x ஈக்குவல் டு என்னது? 15. ஓகேங்களா? x ஈக்குவல் டு 15னா தற்போதைய வயது இங்க இருக்குதுங்களா? இங்கதான் பார்க்கணும். இப்போ முரளியோட வயது என்னது? x. முரளியோட வயது என்னது? 15. தேன்மொழியோட வயது என்னது? x + 5. 15 + 5 என்னது? 20. ஓகேங்களா? சரி, முரளி வயது ஈக்குவல் டு 15. தேன்மொழியோட வயது ஈக்குவல் டு இங்கதான் x + 5 இருக்குது. 15 + 5 என்ன வரும்? 20. ஓகேங்களா? பொறுமையா தான் நடத்திருக்கேன். நீங்க எக்ஸாம்ல வேகமா எழுதணும், அதுக்காக தான் நான் பொறுமையா நடத்திருக்கேன். சரிங்களா? டக்குன்னு போட்டுருவேன். உங்களுக்காக நான் பொறுமையா நடத்திருக்கேன். பாருங்க, ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. சரிங்களா? பொறுமையா, ஏன்னா இங்க எக்ஸ் வருது, இங்க எக்ஸ் வருது, பொறுமையா பாத்துங்க. சரிங்களா? முரளியோட வயசு இப்ப என்னவோ 5 வருஷத்துக்கு முன்னாடி தேன்மொழியோட வயசு அதுதான். சரிங்களா? அதுதான் பாத்துங்க. சரி, படிங்க. அடுத்த கணக்குல பார்க்கலாம்.